தாய் ஒருவடி கூலிப்பட டைட்டிலை தவறாக பேசிய ஹேட்டர்ஸ்களுக்கு செருப்படி பதிலடி கொடுத்த தயாரிப்பாளர் நாராயணன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டீசர், டைட்டில் டீசர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இப்போ 11.5 மில்லியனை கடந்து போய்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் வெளியே இருந்து தெரியும். கர்நாடகா, ஹிந்தி, தெலுங்கு, இதெல்லாம் எல்லா லாங்குவேஜ்லயும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் தெலுங்குல பாத்தீங்கன்னா 3-4 மில்லியன், எல்லாம் டோட்டலா சேர்த்தா ஒரு 20 மில்லியனுக்கு மேல போயிட்டே இருக்கு. இது எப்படியோ இன்னைக்கு ஒரு அதிர்வலையை உண்டாக்கி இருக்கு. எந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா, கூலி படம் டைட்டில் ரொம்ப சரியில்லை, அது சகுனம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸுகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேட்டர்ஸ்னாலே யாரு தெரியும் உங்களுக்கு? அதாவது விஜய் ரசிகர். நான் எல்லா விஜய் ரசிகரும் சொல்ல, ஒரு சில விஜய் ரசிகர்கள் அந்த சமூக வலைதளங்கள்ல, ஒரு சில கமலாண்டிகள், நான் எல்லாத்தையும் சொல்ல. அவங்க கமலாண்டிகள் என்ற போர்வையில் இருக்காங்களோ என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த படத்துல கமலஹாசனும் ஒரு பங்காற்றுகிறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிஹாசன் அவர்களும் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. முக்கியமா லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனின் தீவிர ரசிகர் அப்படின்றதும் தெரியும். இதுக்கு இடையில இவங்க இப்படி ஒரு பொருளையை கிளப்புறது ஏன், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய புகழையும் பேரையும் கெடுக்கணும் இவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. யாரையும் எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்க அப்படி செய்ய போய் இன்னமும் நிறைய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா கூலி படம் எனக்கு லாபத்தை கொடுத்தது, சன் பிக்சருக்கும் கண்டிப்பா பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. 1995 நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி. இந்த படத்தை தயாரிச்சவர் இந்த நாராயணன் அவர்கள். இவர் சொல்றாரு, நான் 10 படங்களுக்கு மேல எடுத்திருக்கேன், அதுல கூலி படம் தான் எனக்கு லாபத்தை கொடுத்தது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசனுடைய வேட்டையாடு விளையாடு படத்தை எடுத்த ப்ரொடியூசரும் இவர் தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, வேட்டையாடு விளையாடு படமும் பிளாப் தானா, அவருக்கு லாபம் கிடையாது. அதாவது ப்ரொடியூசருக்கு லாபமா இருந்தாதான் அந்த படம் வெற்றி படம்னு சொல்லலாம். லாபம் இல்லாதப்போ அது பிளாப் தான், தோல்வி படம் தான். இல்லை, இதுதாங்க வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்றது. எதுன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். அதாவது மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் மூடிக்கிட்டு போயிருப்போம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, வேட்டையாடு விளையாடு படம் அது வெற்றி படம் இல்ல, பிளாப் படம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கில்லி படம் இப்போ அதோ குதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீ ரிலீஸ்ல ரெக்கார்டு படைக்குதுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் பொய்யா. அதையும் ஒரு புட்டு வச்சுட்டாரு. இவங்க மூடிக்கிட்டு இருந்தா நம்ம மூடிக்கிட்டே போயிருக்கலாம். இதை பத்தி நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லை. இவங்க கூலி படம் டைட்டில் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டன்னு என்ன, நீங்க பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன, அதை கொண்டாடுறதுக்கு நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு என்ன, மூடிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்ல. எங்களை ஏன் பேச வைக்கிறீங்க? நாங்க உங்களை பத்தி பேசுறதுக்கே ஆளே கிடையாது. உங்களை பத்தி பேசினாலே எங்க தலைவரின் சொந்தங்கள் வேண்டாம், அவங்க பேரே சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. என் தலைவருக்கு பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்பட நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுத்துதான் ஆகும். ஏன்னா அவர் ஒரு தங்கமான மனிதர், ஒரு மனித கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேரை நீங்க கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நாங்க விட மாட்டோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எங்களால. அது எங்க தலைவரின் சொந்தங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, அவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, நம்ம அந்த வியூஸுக்கு எல்லாம் வீடியோ போடல. என்ன உண்மையோ, தலைவரை பத்தின உண்மையை, தலைவரை கொண்டாடத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கீழே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்ன வியூஸே வரல. எனக்கு வியூஸ் தேவையில்லையா, யாரு பாக்குறாங்களே பார்க்கட்டும். எது பாக்குது, அதாவது இன்னைக்கு பொய்யான தகவலை போட்டாதான் வியூஸ் அதிகமா வரும், அது எனக்கு தெரியும். ஆனா உண்மையை நீங்க பேசி பாருங்க, கண்டிப்பா அது வியூஸ் வராது. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஏன்னா நான் இதில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எனக்கு அந்த ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நான் மெர்ச்சன்ட் நேவில ஒர்க் பண்றேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சம்பளம் அப்படின்றது. நான் எல்லாம் ஆண்டவன் எனக்கு நல்லபடியா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இது வச்சு நான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. என் தலைவரை பத்தி நான் பேசணும், என் தலைவரை பத்தி எப்போதுமே பாசிட்டிவாக பேசணும். தலைவரை யாரெல்லாம் அவரை பேருக்கும் புகழுக்கும் கலங்க விளைவிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுப்போம், அவ்வளவுதான். இது தலைவர் மேல வச்சுக்கிற அன்புனால, அது மற்ற நடிகர் மேல எங்களுக்கு பாசம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க பேசாம இருந்திருந்தா நாங்க எங்க தலைவர் சொந்தங்கள், ஏன் நானே எடுத்துக்கங்க, நான் எல்லா படத்தையும் பார்ப்பேங்க, எல்லாருடைய நடிகர் படத்தையும் பார்ப்பேன். ஏன்னா தலைவரின் சொந்தங்கள் அப்படிதான், எல்லாரையும் ஒன்னாதான் நினைப்பாங்க. ஆனா இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க பண்ண இந்த கூத்து தாங்க தமிழ் சினிமாவையே நாசமாக்கிட்டாங்க. அதாவது மற்ற நடிகரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு,
எதுக்கு உங்க நடிகரை நீங்க கொண்டாடுங்க, மத்த நடிகர் எப்படியோ போறாங்க. ஏங்க இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? இதுல என்ன ஒரு சந்தோஷம்? அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, பொய்யான வசூல் வடைகள சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடுறது, இல்ல பொய்யான தகவல்கள பரப்பி விடுறது, சில நடிகர்கள ரொம்ப வல்கரா திட்டுறது. இதெல்லாம் ஏன் இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம நாராயணன் அவர்கள் அதிரடியா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, வேட்டையாடு விளையாடு படம் எனக்கு லாஸ் தான். ஆனா கூலி படம் தான் எனக்கு லாபம். கூலி என்ற பேர்ல படம் வந்தாலே அது ராசி தான். பிக்சர் கூலி படத்துல சும்மா வசூல அடிச்சு தூக்குவாங்க அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா இணைக்கிறேன் பாருங்க. படம் எடுத்திருக்கேன் 10 படம். அந்த படத்துல தான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம். வேட்டையாடு விளையாடுலாம் மொத்தம் 1 கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு. எனக்கு அவங்க 1 பைசா தரலைங்கிறது வேற பிரச்சனை. இதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு இப்பவே அவரு தெரிக்க விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நம்ம கில்லி படம் ரீரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, அதுல அவங்க வடை சுட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் சாத்தியமே இல்ல. அது ரீரிலீஸ்ல இவ்வளோ வசூல் பண்ணதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஏன்னா இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அப்ப முழு டிக்கெட் பிரைஸ் வராது. அந்த நேரத்துல இருக்குள்ள எப்படி இவ்வளவு வசூல் பண்ண சான்சஸே கிடையாது. ஆனா வந்து ரசிகர்கள் வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான் ஒழிய மக்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் பழைய படம்ன்றதுனால இவ்வளவு வசூல் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நான் நினைக்கிறேன் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப். எவன் உண்மையை சொல்றான், எவன் பொய் சொல்றான், எவன் மீடியா வந்து சும்மா கட்சியில் ஏற்றி விடுறான்னு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. கேட்டீங்களா நண்பர்களே? கில்லி ரீரிலீஸ் பட வசூல் பெரிய வடை, அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. எது எப்படியோ என்னைக்கும் உண்மை வெளியே வரும். இன்னைக்கு உண்மை வெளியே வந்துருச்சு. அது மட்டும் என்னங்க, நாராயணன் அவர்கள் சொல்லக்குள்ள வேட்டையாடு விளையாடு படத்தை கமலுக்கு கூட முதல்ல போட்டு காட்டல. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டு காட்டணும். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்தாதான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னை கட்டி பிடிச்சி இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வெளியிடறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு தலைவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல். எப்போதும் யாரெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவர் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறத எந்த குறையும் வச்சதில்ல. அவர் வந்த பிறகுதான் தலைவர் அவர் கூட சேர்ந்து வேட்டையாடு விளையாடு படம் பார்த்தாங்க அப்படின்னு இவங்க வேட்டையாடு விளையாடு படம் ஃபிளாப் அப்படின்றத சொல்லிட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.